You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. மறுபடியும் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சொல்ல முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தெரிவித்து செயல்பட்டு ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து ரட்சிப்பையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்துக்குள்ளே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படிக்கு இந்த நாள் முழுதுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபை தயவு உங்கள் குடும்பங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும்படிக்காக தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேதத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வாசித்து தியானித்து விசேஷமாக ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் சொல்லப்படுகிறது. 21வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை எண்ணி என் தாசன், நான் உன்னை உருவாக்கின, நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், thou shall not be forgotten of me. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதாக. இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி என்ன, ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 2 நாளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்திற்கு ஜெபத்திற்காக நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நான் கடந்து போயிருந்தேன். அப்போது ஒரு அருமையான தாய் அவங்க சொன்னாங்க, அவங்க பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த மருத்துவமனையில் அதிக வசதி நிறைந்தவங்க தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து விட்டுட்டு மாதத்திற்கு பல ஆயிரங்களை அந்த இடத்துல அவங்களுக்கு செலவழிக்க அவருடைய மெடிக்கலுக்கோ அவங்க தங்குவதற்கான ஒரு ஓல்டேஜ் ஹோம் இப்படி போல் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஏற்படுத்தி அந்த இடத்துல பெற்றோர்களை சொந்த பிள்ளைங்க கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதான ஒரு சூழ்நிலை. இதை பார்த்து கொள்வதற்கு அநேகர் இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, நல்ல மருத்துவங்க இருக்கிறாங்க, பல ஆயிரங்கள் லட்சங்கள் மாதத்திற்கு வசதி நிறைந்தவங்க, பணக்காரர்கள், வேலைகளை செய்கிறவங்க, குறிப்பாக பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதான அன்பு சகோதரர் சகோதரிங்க கொண்டு வந்து அவருடைய பெற்றோர்களை விட்டுட்டு போகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தேன். இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அநேகர் பார்த்தீங்களன்னா பெற்றோர்களை மாதத்துக்கு ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ தூர இடத்துல இருக்கிறவங்க, சமீபத்தில் இருக்கிறவங்க, அப்படி அவங்க நேரத்திற்கு வந்து பார்த்து கொண்டு போகிறாங்க. வேறு சாராரை நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா, பெற்றோர்களை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை மாத்திரம் அவங்களுக்கு மாதத்திற்கு அவங்களுடைய செலவுக்காக அவங்களுடைய காரியங்களுக்காக அனுப்பி வச்சுட்டு இது வரைக்கும் வந்து பார்க்கறது கிடையாது. அவங்க மரித்தாலும் வியாதிப்பட்டாலும் அங்கே அவங்களே கவனிக்கும்படிக்கு அவங்களே அடக்கம் பண்ணும்படிக்கு அவங்கள இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளுகிறதாக நான் ஒரு திடுக்கிடும் தகவல்களை சொந்த பெற்றோர்களே பிள்ளைங்க கைவிடப்படுகிற ஆதரிக்காத கேட்பாரு இல்லது அவங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லி கவனிப்பு இல்லாதபடிக்கு கைவிடப்படுகிற மறக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. பாருங்க, உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அவ்வளவுதான். எது பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்கள், அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்த பிற்பாடு பெற்றோருங்க தான் நமக்கு இவ்வளவு தூரம் வருவதற்கு ஆளாக்கினார்கள், நல்ல வேலைகளில் அமர்த்தினார்கள், திருமணம் பண்ணி வைத்தார்கள், இவ்வளவு வசதி வாய்ப்பாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் தான் சொல்லி அநேக பிள்ளைங்கள் பெற்றோர்களை மறந்து, பிள்ளைங்க மறந்து, மகள்கள் மகன்மார்கள் மறந்து கொண்டு வந்து முதியோர் இல்லங்களில் விட்டுட்டு அவங்கள மறக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை.
ஆனா என் தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, உலகத்தில் உள்ள பெற்றோருங்க பிள்ளைங்க பெற்றோரை மறந்துடலாம், பெற்றோருங்க பிள்ளைங்களை மறந்துடலாம், யாரையாவது மறந்துடலாம், உடன் பிறப்புகளை மறந்துடலாம். ஆனா ஆண்டவருடைய வாக்கியம் சொல்லப்படுகிறது, தேவன் சொல்லுகிறார், நீ என்னால மறக்கப்படுவதில்லை என்பதாக. உலகத்துல வாழ்கிறதான ஜனங்களுக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய நேசிப்பு, அவங்களுடைய இருதயம் அவ்வளவுதான். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான். படிச்சு இருந்தாலும் படியாமல் இருந்தாலும் அவங்களுடைய இருதயம் சின்னதாக இருக்கும். சின்னதானா ஆனால் அளவை குறித்து சொல்லப்படலை, அவங்களுடைய வளர்ச்சியை குறித்து நான் சொல்லப்படுறேன். சின்ன இருதயம் அநேக விவரிக்கத்தக்கதான காரியங்களை யோசிக்கக்கூடாதபடிக்கு சின்ன காரியத்தை புத்தியிலையும் மனசுலையும் சிந்தனையிலையும் யோசித்து அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதபடிக்கு அநேக சூழ்நிலையில் அவங்கள சொந்தமாக செயல்பட்டு தான் தோன்றித்தனமாய் அவங்க இருதயம் என்ன சொல்லுதோ அவங்க சிந்தனை என்ன சொல்லுதோ அதன்படி செய்து பெற்றோர்களுன்னு கூட பார்க்காதபடி கொண்டு வந்து இந்த முதியோர் இல்லங்களை விட்டுட்டு அவங்கள ஆதரிப்பாதபடிக்கு அவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்காத கேட்காதபடிக்கு அவங்களை விசாரிப்பாதபடிக்கு அநேக சூழ்நிலை மறந்து போகிற ஒரு சூழ்நிலை. என்ன ஒரு அவல நிலைமை, என்ன ஒரு துக்ககரமான ஒரு காரியம் பாருங்க. சொந்த பிள்ளைங்க வசதி வாய்ப்பு வந்ததை பெற்றோர்களை மறந்து கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறதான ஒரு சூழ்நிலை. மறித்தாலும் நீங்களும் அடக்கம் பண்ணிடுங்க பரவாயில்ல, என்ன ஒரு வேதனைக்குரியதான ஒரு விஷயம் இல்லை. அந்த அம்மா அவங்க என்னிடத்துல சொன்னாங்க, அவங்க குடும்பத்திற்கு போகும்போது அவங்க அந்த காரியத்தை சொன்னாங்க. நான் கேட்டேன், பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க? அம்மா நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், 2 மாதம் ஆச்சு, பெண்ணு வந்து இப்போ கொஞ்சம் ஆட்கள் நிறையா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் ஏதாவது ஸ்கூலோ காலேஜில் இருப்பாங்க, நான் பார்த்தேங்களேன்னா இப்படி போல் விடுதிங்க இந்த முதியோர் இல்லத்தில் வேலை பார்க்குற செவிலியர் வேலை பார்க்குற அந்த சூழ்நிலையாக இருக்கிறாங்க அந்த சகோதரி. அவங்க சொல்லப்பட்டதான ஒரு திடுக்கிடும் தகவல்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, என் தாசனே இஸ்ரவேலே நீ என்னால மறக்கப்படுவதில்லை என்பதாக. உலகத்திற்குரிய பிள்ளைங்க பெற்றோருங்க பிள்ளைங்க யாரையாவது மறந்துடலாம், மனைவி கணவனை மறந்துடலாம், கணவன் மனைவியை மறந்துடலாம், இப்படி உறவுங்களை ரத்த சம்பந்தப்பட்டவங்களை மறந்து போகலாம். ஒரு குறிப்பிட்டவங்க இறந்துட்ட பிற்பாடு அது தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அவங்க நினைவுக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸியஸ்ட் வேர்ல்டு, இந்த அலுவல் நிறைந்த உலகத்தில் எல்லாம் மறந்து போகிறதான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கிறதில்லை, ஐ வில் நாட் ஃபர்கெட் thee, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதாக. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்த தேவ பிள்ளைகளை, இந்த உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னது, இப்படிப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைங்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவத்தை நான் வைத்தேன். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கிறதில்லைன்னு சொல்லி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம மறக்காதபடி, நம்ம வெறுக்காதபடி, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கைவிடாதபடி கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் அற்புதமான காரியங்களை செயல்படுவீராக. என் தாசனே இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி அன்பான வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நல்ல ஒரு உதாரணங்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்க நீர் பாராட்டின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை மறக்காதபடி கர்த்தர் நினைவில் வைத்துக் கொள்கிற அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவீராக. துதி கன மகிமும் ஒருவருக்கு எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.